அண்ணா எம்ஜிஆரை போல் 2026 ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவேன் என்று முழங்குகிறார் விஜய். அப்படி ஸ்வீப் பண்ணி ஆட்சி பிடிக்க போகிறோம் 2026 அப்படின்னு. அப்படி ஒருவேளை தமிழக மக்கள் வாக்களித்தார்னா விஜய் மேடையில் அமர்ந்திருந்த அவர் கட்சியினுடைய முன்னணி தலைவர்களில் யாருக்காவது 1-2 பேருக்கு வேணுமா தெரிஞ்சிருக்கலாம். மற்ற பெரும்பான்மை அவர் சொல்கிறார்ல, இந்த அரசை இயங்குவதற்கு ஒரு அரசு எவ்வளோ கடன் வாங்கணும், அல்லது ஒரு அரசு எவ்வளோ கடன் வாங்கியிருக்கு, ஒரு ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை என்ன, எவ்வளோ வட்டி கட்டுறாங்க, ஒரு குறிப்பிட்ட மேலே கடன் வாங்கினா ரிசர்வ் வங்கி என்ன செய்யும், இதை மானிட்டரிங் பண்ணுற இந்திய அரசுடைய தணிக்கை குழுன்னு ஒன்று இருக்குது, அது என்ன வேலை செய்யும், உள்ளூர் அக்கௌண்ட் ஆடிட் ஜெனரல்னு இருக்குது, அதனுடைய பணிகள் என்ன, இதெல்லாம் நம்ம அரசியலில் இறங்கி இதெல்லாம் உங்களை போன்ற பத்திரிகை ஊடக நண்பர்களோடாக விவாதித்து தெரிஞ்சுக்கிட்டு ஓரளவுக்கு ஒரு பயிற்சி தான் நான் சொல்ல வரேன். நான் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்ல யாரையும். அப்போ நீங்கள் ஒரு 10 ஆண்டு காலம் 15 ஆண்டு காலம் இந்த நாட்டில் இருக்கிற மக்களுக்கான பிரச்சனைகளை குறித்து உள்வாங்கி பேசுங்க, இதெல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள், பல அரசியல் ஆளுமைகளோடு பழகுங்க, நட்பாக இருந்து போராட்டங்களை மக்களுக்கான போராட்டங்களை முன்னெடுங்க. ஆனால் இது எதையும் நாங்கள் செய்ய மாட்டோம். நாங்கள் 2026 வரோம், நேராக கோட்டையை பிடிக்கிறோம், முதலமைச்சர் சீட்டில் நாங்கள் தான் உட்காருவோம் என்பது சொல்லுகின்ற அந்த உரையின் மீது எனக்கு துளியும் நம்பிக்கை.